ஒரு பெண் கல்வி கட்டுறாங்கன்னு வச்சுங்க, அதாவது நாடே உயரும், வீடும் உயரும் சொல்லி நிறைய ஸ்கூலில் நானும் ஒரு காலத்தில் டீச்சராக இருந்தேன். இப்போ வந்து சொல்லுவாங்க, நான் படிக்கல, என்னால் என்ன சொல்லித்தரதுன்னு தெரியல, இல்லை என்னை ஏமாற்றிடுறாரு பாப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அப்போது அம்மா படிச்சிருந்தாங்கன்னா அந்த அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா சீரிய முறையில் இதுதான் தவறு, இது தப்பு, இதுன்னு சுட்டி காட்டி அவங்க இன்னும் நல்லா கொண்டு வர முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் படிக்கல, நம்ம குழந்தையாவது நல்லா படிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற பேரும் தான் நம்ம இருக்கோம். எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைங்க நம்மை விட திறமைசாலியாக வளரணும், நம்மை விட நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் தான் நம்ம எல்லாருக்கும் எண்ணத்தோட இருக்கும், சிந்தனையிலே இருக்கும். அந்த நிலையை தான் கொண்டு வரும். சரி, இப்போ படிப்பு மட்டுமே போதுமா அப்படின்னு சொல்லும். இந்த குழந்தைங்களுக்கு சும்மா படின்னா அது போர் அடிச்சிடும். எல்லாமே சின்ன குழந்தைங்க. இப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணலாம், அவங்களோட நிலையை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அடிக்கடி சின்ன டெஸ்ட் வைக்கிற மாதிரியும், விளையாட்டு போட்டிகளும், இது மாதிரி ஆண்டு விழா போட்டியும் வருடத்துக்கு ஒரு முறையும் அரசாங்கமே என்ன பண்ணுது, நடத்த சொல்லி பிரசனையும் போகுது. அதன்படி அந்த குழந்தைங்களுடைய திறமைகள், நிறைய குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க நல்லா படிக்கும், சில குழந்தைங்க பாடம் செய்யும், ஆட செய்யும், கதை சொல்லும். இது எல்லாமே திறமை தான், ஒவ்வொன்றும் திறமை தான். 6 to 8, 9, 10 நிறைய போட்டிகள் நடக்குது. ஏற்கனவே கலை திருவிழான்னு ஒரு போட்டி நடந்தது. உங்கள் நம்ம கன்னிமாடி ஒன்றியத்திலலாம் முதலிடம் ஒரு குழந்தை களிமண்ணால் பொம்மையை செஞ்சு சரவணத்தம் எம்டி சரவணத்தம் ஸ்கூல்லேருந்து போயிட்டு வின் பண்ணி முதல்வர் கையால், கல்வி அமைச்சர் கையால் என்ன வாங்கியிருக்காங்க, கலையரசன் என்ற பட்டத்தை வென்று வந்திருக்காங்க. சரிங்களா, அது ஒரு பெருமை நமக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு வந்து நம்ம வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த கலை திருவிழா நடந்தது. போட்டியில் இந்த மாதிரி குழந்தைகளோட போட்டியில் பெரிய கிளாஸு தான் நடக்கும், அது சின்ன கிளாஸு நடத்த மாட்டாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க ஆடாது, படிப்பு கெட்டு போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஆசிரியர் சங்கங்கள்லாம் போராடி எங்கள் குழந்தைங்க 1 to 5 என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் இந்த திறமைகள் இருக்குது, அவங்களே செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுமாரி ஒரு குழந்தை 1ஆம் வகுப்பு குழந்தை அவ்வளோ அழகாக மணியாக ஆத்திச்சூடி சொல்லி அதனுடைய பொருளையும் விளக்குச்சு நம்மளுடைய கலெக்டர் முன்னாடி. சரியா, அவங்க ப்ரைஸும் உடனே செக் போட்டு கையில் கொடுத்தாங்க கலெக்டரம்மா போன வாரத்தில். அது மாதிரி அவங்களுடைய திறமைகளை கண்டறிந்து அவங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்துவது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திறமையில அவன் பின்னால் ஜெயிச்சிடணும். ஒருத்தர் நல்லா ஓடுறான்னா அவனுக்கு அதுக்கான பயிற்சியை கொடுக்க சொல்ல ஓட்டப்பந்தயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு. சில பேர் இந்த கதை சொல்லுதலே போட்டியாக நிறைய இருக்குது, கதை எழுதுறதெல்லாம் இருக்குது, அதில் கொண்டு வரலாம் அப்படின்னு. அதெல்லாம் இந்த திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான விழாவாக தான் இந்த ஆண்டு விழா வந்து வருடந்தோறும் நடத்தப்படுது. அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய ப்ரைஸு வச்சுருக்காங்க. இந்த தலைமை ஆசிரியர் மற்றும் அவங்க இங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற உபத்தலைவர் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாம் செஞ்சாலும் அவங்கள மகிழ்விக்க ஒரு சின்ன ப்ரைஸுன்னு வேணும், பரிசு வேணும். இப்படி கொடுக்க சொல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தைங்க நான் ஃபஸ்ட்டு வந்தேன், நான் டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன், ஓடி வந்து கடை சொல்லி அந்த பரிசு அளித்த ஊராட்சி மன்ற உபத்தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சீர சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் சிங்கி கோயில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளியில் அங்கம்மாவும் SMCயில் சேர்ந்து பள்ளிக்கூடம் பாப்பா அடியா ஆகி சொல்லி மாட்டா பாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லி மாட்டா ஏது கல்விக்கு காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு சடுகுடு ஸ்மார்ட் புக்கு அரசு பள்ளி கை தட்டு போகலாம். Summer school, அது government school. SMC. எங்க school, summer school, அது நம்ம school.